வாஸ்துப்படி இந்த 5 பொருட்கள் வீட்டில் காலியாக விடாதீர்கள். செல்வம் குறையும். உங்கள் வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் சில விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. அந்த வகையில் உங்கள் வீட்டில் சில பொருட்களை ஒருபோதும் முழுவதுமாக தீர்ந்து விடவோ காலியாகவோ விடாதீர்கள். அதற்கு முன் அதை நிரப்பி விடுவது நல்லது. வாஸ்து சாஸ்திரம் நம்முடைய வீட்டில் மங்களமும் செழிப்பு செல்வம் நிறைந்ததாக வைக்க உதவுகிறது. எதிர்மறை சக்திகளை நீக்க செய்கிறது. அந்த வகையில் நம் வீட்டில் சில பொருட்கள் ஒருபோதும் முழுவதுமாக தீர்ந்து போக விட வேண்டாம். அப்படியேப்பட்ட 5 பொருட்கள் என்னென்ன தெரிந்து கொள்வோம். இந்து சமயத்தில் உணவை தெய்வமாக கருதுகின்றனர். அதிலும் குறிப்பாக அரிசி முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. அதன் காரணமாக ஒவ்வொருவரின் வீட்டிலும் அரிசி பாத்திரத்தை ஒருபோதும் காலியாக வைக்கவே கூடாது. அது முழுமையாக காலியாவதற்கு முன் அதை நிரப்புவது முக்கியம் என வாஸ்து சாஸ்திரம் குறிப்பிடுகிறது. அது மட்டுமில்லாமல் வீட்டில் அரிசி தானியங்களை தீர விட வேண்டாம். அதனால் வீட்டிற்கு லட்சுமி அதிர்ஷ்டம் செல்ல நிலை குறையும் என நம்புகிறது. செல்வ நிலையும் குறையும். காலியான வாளி. வாஸ்து சாஸ்திரத்தின்படி குளியல் அறையில் ஒருபோதும் வாளியை நிறை காலியாக வைக்க வேண்டாம். இதனால் வீட்டில் எதிர்மறை சக்திகள் நிரம்பும். அதனால் நீங்கள் குளிப்பது அல்லது துவைத்து பின்னர் அந்த வாளியில் சிறிது நீரை பிடித்து வைப்பது நல்லது. இதன் காரணமாக உங்கள் வீட்டில் நிதி நெருக்கடிகள் குறையும் என நம்பப்படுகிறது. பணப்பை காலியாக வைக்க வேண்டாம். ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் சேமிப்பு. அதிலும் குறிப்பாக நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பணப்பையில் குறைந்தபட்சம் ₹1 நோட்டுகளையாவது வைத்திருப்பது நல்லது. உங்கள் பர்சில் உள்ள பணத்தை முழுவதுமாக செலவு செய்து விட வேண்டாம். அது மட்டுமில்லாமல் உங்களுடைய பரிசில் கோவேரி கோமாதிர சக்கரம் அல்லது சங்கு கூட வைத்திருக்கலாம். இப்படி செய்வதன் மூலம் உங்களின் நிதிநிலை சிறப்பாக முன்னேற்றம் அடையும். தண்ணீர் பானை. உங்கள் வீட்டு பூஜை அறையில் இறைவனுக்காக வைக்கக்கூடிய தண்ணீர் பாத்திரத்தில் ஒருபோதும் தண்ணீர் காலியாக விடுவோ அல்லது தண்ணீர் இல்லாமல் வைக்கக்கூடாது. நீங்கள் எப்போதெல்லாம் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுகின்றார்களோ அப்போதெல்லாம் அந்த சிறிய தண்ணீரை வைக்கக்கூடிய பாத்திரத்தை விளக்கை மீண்டும் நீரை நிரப்பி வைத்து வழிபாடு செய்யவும். அதே போல் உங்கள் வீட்டில் தண்ணீர் பிடித்து வைக்கக்கூடிய குடங்களும் முழுவதும் நீர் காலியாகும் வரை விட வேண்டாம். வீட்டில் ஓரிரு குடங்களில் தண்ணீர் எப்போதும் இருக்கும் வகையில் பராமரிப்பது நல்லது. இல்லையெனில் உங்கள் வீட்டில் நிதி நெருக்கடியை சந்திக்க வேண்டிய வாய்ப்புள்ளது. உலகத்திலே மிக பயங்கரமான ஆயுதம் நம்முடைய நாக்குத்தான். நாம் பேசக்கூடிய வார்த்தைகளும் மிகப்பெரிய சக்தி உண்டு. அது ஒருவரை ஆக்கவோ அல்லது அழிக்கவும் கூடிய வல்லமை உள்ளது. அதனால் எப்போதும் இனிமையான வார்த்தைகளை மட்டும் பேசுவது அவசியம். வீட்டில் உள்ள பெரியவர்களை மனம் புண்படிபடி ஒருபோதும் பேசக்கூடாது. இதனால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்காமல் போகும். உங்கள் மீதான மரியாதையும் வீட்டில் இல்லாமல் போய்விடும். இதனால் நீங்கள் எப்போதும் ஆக்கப்பூர்வமான நேர்மறையான வார்த்தைகளை பேசுவது நல்லது.